ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நடந்த உண்மை கதை ஒன்று சொல்கிறேன். உங்கள் யாரையும் பயமுறுத்தணுன்றதுக்காக சொல்லலை, நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். டூ வீலரில் 3 பேர், ஒரே டூ வீலரில் 3 பேர் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அதில் நடுவில் உட்காந்துருந்தவருக்கு வலிப்பு வந்துடுச்சு, ஃபிட்ஸ் மாதிரி வந்துடுச்சு. அவருக்கு பின்னாடி உட்கார்ந்துருந்தவரால் பேலன்ஸ் பண்ண முடியல. வண்டி ஓட்டிகிட்டு வந்தவர் வண்டியை பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு ஸ்லோவாக. நாங்கள் என்ன பண்ணோன்னாக்கா, பின்னாடி அடுத்தடுத்து டூ வீலர் வர்றவங்கள ஸ்டாப் பண்ணிக்கிட்டு, சார் இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத வச்சு டூ வீலரில் வந்தவங்களாம் நிறுத்திட்டு, அந்த வலிப்பு வந்தவரை மெதுவாக அவங்க வந்த வண்டியிலேருந்து இறக்கி கீழே, அதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் உட்கார வச்சு அவரை அங்கே பக்கத்தில் உள்ள இரும்பை பிடிக்க வச்சு ஒரு அரை மணி நேரம், ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு வலிப்பு வந்தவருக்கு வாயிலேருந்து நுரையா வருது. கூட வந்தவங்களுக்கும் என்ன பண்ணணுன்றது தெரியல. இவங்க 3 பேருமே பேங்க் ஸ்டாஃபு, இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்கிற விஷயமும் தெரியல. அதனால் நீங்கள் டூ வீலரில் போகும்போது காலையில் உங்களோட உடம்பு சரியாக இருக்கா, நம்ம இன்றைக்கி நல்லபடியாக போய் வர முடியுமா, ஆனால் உடம்புக்கு ஒரு மாதிரி பண்ணுதே அப்படின்னு யோசனை வந்ததுன்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டானாலும் பரவாயில்ல, வீட்டில் உட்கார்ந்து இருந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கி கான்ஃபிடெண்ட்டாக வெளியில் போய் வர முடியுங்கிற நம்பிக்கை வந்தால் மட்டும் வெளியில் போயிட்டு வாங்க. ஏன்னா உங்களை நம்பி உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும். அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரும்போது நல்ல விதத்தில் போய் வர முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.